ஏஐ ரெண்டே இதுதான். டெக் பீப்புள், கோடர், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் எல்லாருக்குமே பயத்தை காட்டுது. என்னடா மாடல் இருந்துச்சுன்னா வேலை போயிடுமா, இல்லை நம்மளை சப்ஸ்டியூட் பண்ணிடுமா, எல்லாருக்குமே பயம். அண்ட் இப்போ ஜெமினி, கிளாட், ஜிபிடி இது மாதிரி டூல்ஸ் வளர இதால் ஃபார்ச்சூன் டெல்லிங் பண்ண முடியும். உங்கள் இந்த டேட்டை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு அப் டு டேட் சொல்ல முடியும். அப்போ அஸ்ட்ராலஜிஸ்க்கு நீங்கள் வேலை இல்லையா? அந்த கேள்வி வருது இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஐ சாட்ஜிபிடி அஸ்ட்ராலஜிஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிடுமா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஆஃபீஸில் ஒரு சின்ன டிஸ்கஷன். யார் யாருக்கு அவங்கவுங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சும்மா போட்டு காட்டுங்க அப்படின்னாங்க. ஏன் நம்ம கேமராமேன் லைஃப் கூட நம்ம பார்த்தோம். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து என்ன சொன்னாங்க, இந்த ஹாரோஸ்கோப்பை சாட்ஜிபிடியில் போடுங்க. சாட்ஜிபிடியில் போட்டு அவங்க கடற்கன்னு பலன் சொல்கிறாங்க. இது வந்து இப்படி இருக்குன்றாங்க, அது அப்படி இருக்குன்றாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு கேள்வி, சாட்ஜிபிடி மாதிரி ஏஐ சாட்பாட்ஸோ இல்லை எல்எல்எம்ஸ்னால அஸ்ட்ராலஜிஸ்ட்டை பாதிப்பு ஏற்படுத்துமான்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டூல். ஆஸ் அ டூல் ஃபார் அ பிகினர் அஸ்ட்ராலஜி ரொம்ப 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 எஃபெக்டிவ்ங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டைப் பண்ணி அனுப்பணும். இப்போது சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு டக்குன்னு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஹாரோஸ்கோப் காம்பினேஷன் சொல்லு அப்படின்னா கடகடன்னு சொல்லிடும். ஸோ ஒரு பிகினர் அஸ்ட்ராலஜருக்கு ஒரு ஏடு பண்ணணும், ஒரு உதவியாக இருக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேரேஜ் மேட்சிங் என்கிட்ட எடுத்தீங்கன்னா நான் ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அனுப்பேன். அண்ட் ஐ நோ ஃபியூ பீப்புள், அவங்க வந்து ஒரு அஸ்ட்ராலஜியே வந்து ஒரு ரீடிங் எடுக்கிறாங்கன்னா ரிப்போர்ட் ஆஃப் ஒரு வேர்ட்ஸ் வச்சு டைப் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த எய்டு வந்து சூப்பராக இருக்கும். நான் அந்த விதத்தில் குறைய சொல்ல மாட்டேன். இட் ஹாஸ் க்ரோன் அப் டு அ ட்ரெமெண்டஸ் லெவல். பட் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அதால் சாலிடாக சொல்ல முடியாது. சாலிடாக சொல்ல முடியாது அப்படின்னா இப்போது அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, எனக்கு கல்யாணம் ஆகும் போதுங்க, இதுதான் என்னுடைய ஜாதகம், இதுதான் அந்த பையனோட ஜாதகம், நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இந்த கேள்வியை நீங்கள் சாட்ஜிபிடிக்கிற அஸ்ட்ராலஜிக்கல் ஆங்கிள்லேருந்து கேளுனா அதை என்ன தான் நீங்கள் கேட்டாலும் கடைசியில் ஒன்று சொல்லும். என்ன சொல்லும்? கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணிக்கூடாதா அது உன்னோட டிசிஷன், என்னால் தலையிட முடியாது. பட் இதுதான் அஸ்ட்ராலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ். அண்ட் பட் இப்போது இதே எந்த கேட்குறீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கலாங்க, இந்த பையனுக்கு இந்த தோஷம் இருக்குது, பரிகாரம் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, இந்த பையனுக்கு இந்த ஹாரோஸ்கோப்பில் இந்த பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐ கேன் கிவ் யூ அ ஸ்பாட் ஆன் ரிசல்ட். இதுதான், இப்படி தான், இங்கே தான் அப்படின்றத என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஏஐயால் சொல்ல முடியுமா? இட் கேனாட். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பெரும்பாலும் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் ஒரு பேசிக் லெவலில் தான் தே ஜஸ்ட் மூவ் த்ரூ. அவங்களுக்குலாம் இது பயங்கர சிம்பிள் அண்ட் பயங்கர யூஸ்ஃபுல். இப்போ என்ன எடுத்துக்கிறீங்க, இப்போ ஒருத்தர் வந்து என்ன அப்ரோச் பண்ணுறாங்க, சார் இப்போ என்னுடைய ஒர்க் எப்படி இருக்கும், நான் ஒர்க்கில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அப்போ நான் மற்றவங்கள மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்தது இட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிருகு நந்தினாடின்ற ஒரு அஸ்ட்ராலஜி. இட்ஸ் வே மோர் அட்வான்ஸ்ட். ஸோ நான் வந்து ஜென்ரலாக இருக்கிற ராசி கட்டத்தையே பார்க்கறது கிடையாது. நாங்கள் தசாம்சத்துக்கு மூவ் பண்ணிவிடுவோம். அந்த இடத்துல தசாம்ச சார்ட்டை போட்டு அந்த சார்ட்டுக்கு நம்ம ஃபுல்லாக உட்காந்து அனலைஸ் பண்ணி அண்ட் அந்த சார்ட்டு பேஸ் பண்ணி தசாபுக்தி கோச்சார பலன்களை அனலைஸ் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் பிருகு நந்தினாடி யூஸ் பண்ணி பலன் சொல்ல முடியுமானா த மாடல் இஸ் நாட் ஸோ மச் ட்ரெயின். இதோடைய டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள். பட் இவ்வளோ தூரம் டீப்பாக அனாலிசிஸ் பண்ண முடியுமானா இட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். இதெல்லாம் பண்ண முடியாது. அண்ட் பண்ணாலுமே எப்படி பரிகாரம் சொல்லுவீங்க, எந்த ஆங்கிள்லேருந்து சொல்லுவீங்க? அது ஜென்ரலாக ரெமெடி சொல்லும். ஜபம் பண்ணு, அது வந்து நீ சூரியனுக்கு விளக்கு, இந்த விளக்கு ஏற்றினா சரியாக போகுமா? கேன் இட் ரியலி டெல் தி ரெமெடிஸ்? இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு இது பண்ணுங்க. டாக்டர் எனக்கு கொஞ்சம் தொண்டை வலியாக இருக்குது, இதாங்க மருந்து, மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கோங்க, சாப்பிடுங்க. அந்த மாதிரி இதால் ஸ்பாட் அண்ட் ரெமெடி சொல்ல முடியுமானா முடியாது. அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஸோ இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஒரு பதில் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க, ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் பண்ணுறீங்க, யூ கெட் தி ஆன்சர், யூ கெட் த ஜாப் டன். பட் இங்கே ஏஐ கிட்ட இருக்கும்போது டீப்பர் அனாலிசிஸ் பண்ணும்போது த திங் இஸ், உங்களால் ஒரு பதில் கேட்குறீங்க, ஒரு லெவலுக்கு மேலே அது கன்ஃபியூஸ் ஆகிடுது. நானே ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டேன், இந்த பர்சன் இந்த மாதிரி இல்லையே அப்படின்னா இட் டசன்ட் நோ ஹவு. இதுக்கு பல ஆங்கிள்ஸ்லேருந்து பார்க்க முடியல, அஷ்டவர்க்கம் பார்க்க முடியல, நிமிஷோத்தரி தசா தாண்டி காலச்சக்கர தசா, அட்வான்ஸ் யூஸ் கேசஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி, சோடசாம்சம், தசாம்சம், ஏகதசாம்சம், பாவச்சக்கரம், இந்த மாதிரி டெப்த்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி யூஸ் பண்ண முடியல. ஸோ த கன்க்ளூஷன் ஆஃப் த வீடியோ என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜியை சாட்ஜிபிடி வச்சு டக்குன்னு கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எஸ், வெல் அண்ட் கோ பண்ணலாம். பட் அதே வந்து இப்போ நீங்கள் சமைக்கிறீங்கனாலும் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சாட்ஜிபிடி கேட்டு 50 பேருக்கு சமைக்கலாம். ஆனால் சாட்ஜிபிடி சொல்லிக் கொடுக்குற ரெசிபி வச்சு நீங்கள் சமைச்சாலும் அந்த ஒரு செஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டை மேட்ச் பண்ண முடியாது.
எப்படி உங்களுக்கு செங்கல் வச்சு வீடு கட்டணும்னு தெரிஞ்சால் உங்களால் பில்டிங் கட்ட முடியாதோ அதே மாதிரி இங்கே ஒரு ப்ராப்பரான அஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸ் டீப்பர் லெவலில் இன்னைக்கு டேட்டில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி வேணும்னா AI இஸ் நாட் த டூல். இது உங்களுடைய ஃப்யூச்சருக்கு உதவும், இது உங்கள் ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் பண்ணும். சின்ன சின்ன டிசிஷன் இப்படியெல்லாம் பண்ணலாம், ஒரு மைனர் கைடன்ஸ் கொடுக்கும். பட் ரியல் லைஃப் கைடன்ஸ் உங்களுக்கு நிஜமாகவே ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு ரியல் சொல்யூஷன் வேணும்னா இட் இஸ் அ பிக் கொஸ்டினபிள். ஸோ நீங்கள் இந்த வீடியோ நான் ஏன் ரொம்ப முக்கியமாக பேசுகிறது, எல்லாரும் எனக்கே தெரியும் நீ என்னப்பா சொல்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் ஏன் இந்த வீடியோ முக்கியமாக இங்கே பேசுகிறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக நிறைய பேர் அவ்வளோதான் அஸ்ட்ராலஜிலாம் தேவையில்லை, நாங்கள் ChatGPTலே கேட்டுக்கிறோம், நாங்கள் எதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்து பார்த்து எல்லாமே பண்ணணும், அஸ்ட்ராலஜியை சொல்லிவிடுமேன்றாங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தர் ஜாதகமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது எல்லாருக்குமே ChatGPTயால் பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடிஞ்சாலும் அது கரெக்டான பதில் அமையாது. அண்ட் அது கரெக்டான பதில் அமைஞ்சாலும் சொல்யூஷன் கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ எல்லாராலையுமே எல்லாமே பண்ண முடியுமானா முடியும். எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கன்றது இதுக்கு இருக்காங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து அஸ்ட்ராலஜிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இன்னும் இதே மாதிரி அஸ்ட்ராலஜி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரெமெடிஸ் அண்ட் அதுக்கப்புறம் வர ப்ரெடிக்ஷன்ஸ் லைக் இப்போ வேர்ல்டு வார் நடக்குது, என்ன நடக்க போகுது, விஜய் வந்து ஸ்டாலின் ஆவாரா, அண்ட் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஆப்வியஸ்லி கொஞ்சம் நாளாக சேனல் இன்ஆக்டிவாக இருந்திருக்கு, பட் இப்போலேருந்து நிறைய வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி சூப்பரான அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ், ஜாதகம் அனாலிசிஸ், ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வேணும்னா எங்க சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட பர்சனல் ஜாதகம் செக் பண்ணணும், மேரேஜ் மேட்சிங் இல்ல கெரியர் கைடன்ஸ் வேணுமா, தோஷத்துக்கு பரிகாரம் தேவைனா ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் அண்ட் பிரீமியம் வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணும்னா இங்க கிளிக் பண்ணுங்க. இதோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.